ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இன்றைக்கி ஒரு வீடியோவோட உங்களை பார்க்க வரலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு பர்சனலாக அது கொஞ்சம் ஹர்ட் ஆகிற விஷயமா இருக்குது. ஸோ நாங்கள் அதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அந்த விஷயம் நடந்ததுக்காக. அதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரோபோ சங்கர் அங்கிள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அவர் பர்சனலாகவும் சரி, அஃபிஷியலாகவும் சரி, நல்ல ஒரு மனுஷன். ஸோ அவரை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துருக்கோம். ஸோ ஃபுல் வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நீங்கள் இன்ட்ரோவே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ரோபோ சங்கர் டேடியை அங்கிள் எப்படி வேணாலும் அவரை நான் வச்சு கலாய்ப்பேன். அவரை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கேன். ஸோ பர்சனலாக எனக்கு அவர் தெரிஞ்சது பார்த்திங்கன்னா வெரி வெரி காமெடி பர்சன். அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு இது முன்னேறினாங்க. எனக்கு அவரை பர்சனலாக எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவர் டெலிவரிக்கு போயிருந்தேன். ஷூட்டில் தான் நான் எனக்கு தெரியும். அவர் கூட எடுத்த ஃபோட்டோஸ் கூட இருந்துச்சு. பட் ஆனால் இடைப்பட்ட நாளில் இந்த ஃபோன் என் கையை விட்டு போய் திருப்பி வந்ததுனால என்னால் ரெக்கவர் பண்ணிக்க முடியல. ஸோ நான் அதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பர்சனலாக எனக்கு அவர் பண்ணுற ஃபன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். யாருன்னே தெரியாது, என்ன இதான் வேலையா, இதுதான் வந்துக்கிறியா அப்படின்லாம் கேட்பார். அவர் ஃபன்னாக போயிட்டே இருப்பார். ஸோ அவர் இந்த மாதிரி எங்கேயோ ஷூட் போயிருந்தாங்க. ஷூட் போயிட்டு அந்த இடத்துல ஏதோ மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்டர்நூனே கேள்விப்பட்டோம், மதியமாக நம்ம சம்திங். அதுக்கப்புறம் அது ஓகே, ரெக்கவர் ஆகிடுவார். ஏற்கனவே ஒரு வாட்டி அப்படி தானே இவரை வச்சு இஷ்யூ ஆக்கி விட்டாச்சு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சரி வந்துடுவார். ஸோ அதுக்கே வேற மாதிரி மாற்றி விட்டாங்க. ஸோ இதுவும் ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். அதோட நிறைய விஷயம் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே இல்லை. இப்போது லைவ் உட்காரும் போது தான் நமக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி அப்படிங்கும் போது கூட அப்பயுமே நாங்கள் நம்மளை இக்னோர் தான் பண்ணோம். பொய்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அப்புறம் போயிட்டு பார்த்தா தான் தெரியுது அவர் ரெஸ்ட் இன் பீஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிற விஷயம். அது கொஞ்சம் எனக்கு எப்படின்னா ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஏன்னு தெரில. இப்போ பாலாஜி அண்ணன் இருந்தார், அவருக்கும் அந்த மாதிரி தான் ரீசன்ட் டைமில் இந்த மாதிரி இவருக்கும் இந்த மாதிரி இது ஏன் எனக்கு ரொம்ப அது பர்சனலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படிலாம் ஆகுது? அதுவும் இவங்க ப்ரெஷர், ஏதோ ரத்த ப்ரெஷர், அது ஐ மீன் ஹார்ட் அட்டாக் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் ரத்த அழுத்த காரணமாக இறந்துட்டாரு. மயக்கம் போட்டு விழுந்தார். ஏற்கனவே உடம்பு சரியில்லை, ஏதோ மெடிசன்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஏதோ ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அவர் ரெஸ்ட் எடுக்காமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து அடுத்த செகண்டே இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரெஸ்ட் இல்லாமல் கண்டினியூஸாக ஷூட் போயிருக்காரு போல். ஸோ அப்போ அதோட விளைவாக தான் ரெஸ்ட்டே இல்லை அப்படின்றதுனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு, மயக்கம் போட்டு விழுந்து. ஸோ அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியோட ஜாம்புவான்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அழகாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இந்த இவர் விஜய் எவ்வளோ இது கேபிஒய்ல வந்திருக்காரு. அதுலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க. கேபிஒய் சீசன் 1 அதுலலாம் அவங்க தான். அதுக்கப்புறம் அது இது எது ஷோல வருவார், சிரிச்சா போச்சுன்னு சொல்றது. எனக்கு அப்போ ரொம்ப சின்ன வயசு, அதுலதான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுது. அவர் இந்த இவரு நாட்டாம கெட்டப்லாம் போடுவார் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். நிறைய ஃபன் பண்ணுவார். அப்புறம் இந்த சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கைன்ற மாதிரிலாம் ஒரு எபிசோட் பண்ணி கொடுத்துருப்பாரு. நிறைய எபிசோட் அவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் மாதிரி டான்ஸ் ஆடுவார். அப்படியே அந்த மாதிரியே இருக்கும் ஒரு ஆடுறது, எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. சிரிக்காதவங்களோட சிரிக்க வச்சுருவார் ஈஸியாக. ஸோ அப்படி பண்ணுவார் எல்லாமே. பட் ஆனால் அவருக்கு இப்போ தான் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி, மேரேஜ்லாம் நல்லா கிராண்டாகவே, ஆமாம், இந்துஜா அக்காவுக்கு நல்லா மேரேஜ் பண்ணி கிராண்டாக நல்லா ஒரு செலிப்ரேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்தது இன்னும் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவருக்கு இவ்வளோ சீக்கிரம் இப்படிலாம் நடக்கணுமா அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. காயு தான் இப்போ நியூஸில் அதை வச்சு பார்த்துட்டே இருந்தா. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏஜுமே அவங்களுக்கு என்னமோ 40+ தான் சம்திங். ஆமாம், அவ்வளோ இதுக்குள்ளெல்லாம் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. அது 40 சம்திங் 50 சம்திங்கே தெரில. இல்லை 40+ தான். ஓகே ஓகே, அவங்க தான் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நிறைய பேர் அவரை பற்றி சொல்கிற விதங்களோ இல்லை மற்றபடி பேசுகிற விதங்களோ பார்த்தாலும் நிறைய
ஹீரோஸ்லாம் அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அந்த விஷயம்லாம். பட் ஆனால் எல்லாருமே வந்து பாலாஜி அண்ணா யாரு, டாடி பாலாஜி அண்ணா, அவங்க வந்து அழகா ஒரு விஷயம் சொல்லிட்டு போறாங்க. அதுவே மனசுக்கு சங்கட்டமா தான் இருந்தது. ஒரே விஷயம் என்ன சொன்னாங்க தெரியுமா, அவங்க இந்த மாதிரி அவன் போயிருந்ததுக்கு நான் போயிருக்கலாம், அதெல்லாம் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணாரு. ஏன்னா அவ்வளோ நல்லவங்க ரோபோ சங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்பவுமே வந்து எங்களுக்கு இதுல இருந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோடனே நாங்க ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப எமோஷனலான ஒரே விஷயம் என்னன்னா, அப்போ இந்த உலகத்துல வந்து நம்மளுக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம ஏற்கனவே அந்த வேவ்ல தான் போயிட்டு இருப்போம். நம்ம வந்து பிறந்த மாதிரி தான் நம்ம சாக போறோம். நம்மளுக்கு இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரல. எதுக்கு அடிச்சுன்னு செத்துக்கிட்டு ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்க காசிப்ஸ் பேசிக்கிட்டு ரொம்ப ஒருத்தவங்களை புள்ளி பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிச்சுட்டு இருப்போம். பட் ஆனால் இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுலேருந்து ஒரு மனுஷன் என்னதான் சிரிக்க வச்சாலும் சரி, என்னதான் கஷ்டப்பட்டு வளர்ந்தாலும் சரி, இந்த உலகம் பேசுறவங்கள பேசும், ஏசுறவங்கள ஏசுன்ற மாதிரி தான். இவங்கள மாற்றவே முடியாது அப்படின்றத நாங்கள் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வந்து நாம் வந்து ஒருத்தவங்களை பற்றி எவ்வளோதான் எழுந்து பேசினாலும் அவங்க செத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டா ஐயோ அவங்களா ஒரு சாஃப்ட் கார்னரோட தான் பேசுவாங்க. ஏன் அது செத்த பிறகு தான் அப்படி பேசுறீங்கன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. உயிரோடு இருக்கிறப்பயுமே அவங்களுக்கு வந்து தூக்கி விடலாம், அந்த மதிப்பை அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க எப்படி சொல்றது, நல்ல இதுவா இருக்கும் போதே அவங்கள வந்து தப்புனா தப்பு, சரினா சரி அப்படின்னு சுட்டி காமிச்சிங்கனாலே அதுல இருந்து அவங்க எதனா ஒன்று கத்துப்பாங்க. அவங்க இருக்கும் போது அதை பத்திலாம் எதுவுமே பேசாம எதையும் வைக்காம அப்படி அப்படின்னுட்டு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்காக எல்லாம் கொடுத்து, நம்ம கேப்டன் அவங்க விஜயகாந்த் அண்ணாவுக்குமே அதே தான் நடந்தது. சேம் வடிவேல் பாலாஜி அவங்களுக்கும் அதே இன்சிடென்ட் தான். ஸோ இப்போ இவங்க அதே மாதிரி தான் நம்ம ரோபோ சங்கர் அவங்களுக்குமே இந்த மாதிரி ஆட்கள் போய்கிட்டே தான் இருக்காங்களே தவிர நம்ம மாறின பாடி இல்லை. அது வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி தோணுச்சு. அப்போ நாங்கள் ரியலைஸ் பண்ணது என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவரை நல்ல ஒரு அதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவரையுமே வந்து அந்த மஞ்சள் காமாலை நோய் வந்துச்சுன்ட்டு என்னென்ன பேசுனீங்க தெரியுமா, அதுக்கெல்லாம் அவங்க எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அந்த ஃபங்க்ஷன் கூட அவர் வந்திருந்தார். பட் ஆனால் யாரையுமே ஃபோட்டோக்கெலாம் அலோட் பண்ணிக்கல. பட் ஆனால் அவ்வளோ கைண்டாக தான் உட்காந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஹால் தான் நம்ம வடபழனியில் அங்கே வந்திருந்தாரு. நல்லா ஃப்ரீடமாக பேசினாரு, அந்த மாதிரிலாம் இருந்தார். ஸோ அப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுட்டோம், ஓ இப்படிலாம் இருக்கிறவங்க கூட இவ்வளோ அடக்க உடக்கமாலாம் இருக்காங்களா, அப்போ நம்ம இனிமேல் எப்படி இருக்கும். அப்படி இல்லாமல் எனக்கு நிறைய ஒரு விஷயத்தெலாம் நானே சில விஷயத்தான் நான் மாற்றணும். 2 பேருமே நாங்கள் பார்த்து அது எப்படி சொல்கிறது, இது வந்து இந்த இழப்பு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கே. ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு சிரிக்க வைக்கிற மனுஷன், எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா யாராச்சும் ஏதாச்சும் பேசிட்டாங்க அப்படின்னா நான் இவரதை தான் போட்டு நான் டைப் பண்ணி பார்ப்பேன். அது இவங்களுக்குமே தெரியும். அதிகமாக வந்து நான் நம்ம லைவ்லேயே நான் அவரோட கவுண்டர்லாம் நிறைய அடிச்சிருக்கேன். அவர் வந்து நிறைய கவுண்டர்லாம் கொடுப்பாரு, அந்த மாதிரி அடிச்சிருக்கேன். அதுவும் இந்த இது சொல்லுவார் தெரியுமா, டேய் கரண்ட் பாக்ஸ் வெடிக்கண்டா, கையை துடிக்கண்டா, கால் அடிக்கண்டா அப்படின்னுவாரு. அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ ஓகே, எனிவே அவர் வந்து நம்ம கையில எதுவும் இல்லை, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், நம்மளை தாண்டின சக்தி. அவங்க மேலதான் கோவம் இன்னும் ஜாஸ்தியா வருது. ஏன்னா இந்த நாட்டுல எவ்வளவோ பேர் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்குலாம் எந்த சாவியும் கொண்டு வந்து கொடுத்து அவனுங்களுக்கு எதுவும் பண்ண போறது கிடையாது. நல்லா இப்பதான் ஒரு கொஞ்சம் உடம்பு சரியாம ரெக்கவர் ஆகி வந்ததுக்கப்புறம் அந்த அவங்க பொண்ணுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணி நல்லா கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இப்படி ஒன்று நடக்கணும் அப்படின்னு இருக்குன்னா அதை யாரால மாற்ற முடியும் அப்படிங்கிற கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருது. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இதை நினைச்சு எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் யோசிக்கவே முடியல. பிரியங்காக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபன் டைப் தான். அவங்க ஃபேமிலி சோஷியல் மீடியாவில் டெய்லி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு ரீல்ஸாக இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு இதுவாக இருக்கட்டுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாகவே இருப்பாங்க. ஹோல் ஃபேமிலியே ஆக்டிவாகவே இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களோட அப்டேட்லாம் அங்கே ஒன் பை ஒன்னா எப்படி வரப்போகுது, அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு அவங்களோட ஃபேமிலிஸ்ல வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, தூரத்துலேருந்து பார்க்குற நமக்கே இவ்வளோ சங்கட்டம் அப்படிங்கும் போது அவங்க சர்வே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், பிரியங்காக்கா எப்படி இருந்திருப்பாங்க, இந்திரிஜாக்கா எப்படி இருந்திருப்பாங்க. அதுவும் அவங்க ரொம்ப க்ளோஸ். அவங்க ஒய்ஃபு பயங்கர சப்போர்ட். அவங்க ரோபோ சங்கர் அண்ணா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி பண்ணாலுமே ஒரு பிராங்க்ல கூட நம்ம ஐஸ்வர்யா அக்கா வடச்சென்னையில ஹீரோயின் நடிச்சிருந்தாங்களா, ஸோ அவங்க வந்து ஒரு பிராங்க் நம்ம வந்து பிரியங்கா அக்காவை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைத்தப்போ கூட ரோபோ சங்கர் பிடிச்சிருக்க மாதிரியும் அவங்க ஸ்டேஷன்ல கொண்டு எடுத்துட்டு போய் வச்சுட்டோம், நீங்க எங்கம்மா இருக்கீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிராங்க் எடுத்தப்போ கூட பிரியங்கா அக்கா வந்து அவ்வளோ இதுவா
சரி விடுங்க மேம், சாரி மேம், எப்பவுமே குடிச்சாலும் கண்ட்ரோலா இருந்துப்பாங்க, இன்னைக்கு என்ன தெரியல கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு அவ்வளோ வச்சு பேசி இது பண்ணா அது பிராங்க்ங்கிறதே அவங்களுக்கு தெரியாம ஒரு போலீஸ் தான் அவங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க அந்த இதுவா பேசினாங்க. அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. சரி, இப்போ அவங்களோட எப்படி அவங்க இருப்பாங்க, இப்போ அவங்கள போய் இப்போ நேர்ல பார்க்க முடியுமா, நம்மளால எதனா ஒரு ஆறுதல் சொல்ற முடியாதா? நம்மளை சுத்தி எத்தனையோ பேர் அவங்களுக்கு இருப்பாங்க, அதையும் தாண்டி நம்மளுக்கு அப்படியே ஒரு சின்ன ஒரு மனசு துடிச்சுக்குது, அவ்வளவுதான். பட் ஆனா வாட் எவர் இட் இஸ், எல்லாரும் பிறப்பதும் இறப்பதும் ஒரு நாள் வரும். ஸோ பிறப்புன்னு ஒன்று இருந்தால் நம்மளுக்கு இறப்புன்னு ஒன்று இருந்து தான் இருக்குது. அதை வந்து தாண்டி நம்ம கடந்து போய் தான் ஆகணும். ஆனால் அதுக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவர்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற தருணமும் இருக்குது. அவங்க கூடவே ஏன்னா சர்வே பண்ணியிருக்காருன்றதுனால இது எனக்கு கனவு மாதிரியே இருக்குது. நம்ம பேசினாலும் இதை பற்றி எனக்கு ஏதோ கனவு மாதிரி ஓடிட்டுருக்குது. பட் ஆனால் வந்து அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணுவோம். நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்ருக்க நம்ம ஜிகே ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து நீங்கள் அவருக்காக ப்ரே பண்ணுங்கள். இந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷர் இவர். அதனால் வந்து எதுவுமே என்னால் சீக்கிரமாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அது வந்தோடனே நாங்கள் லைவை கட் பண்ணிட்டு வந்துட்டு தான் நாங்கள் இதை பேசிகிட்டு இருக்கோம். அது எப்படி சொல்கிறதுனா எப்படி என்னால் ஏற்றுக்கிறதுனே தெரியல. இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் காயுமே வந்து அது பார்த்த உடனே அவங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்ன உடனே அப்புறம் எல்லா சப்ஸ்கிரைபரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. என்னடா உடம்பு தானே சரியில்லைன்னு சொன்னாங்க, ஏதோ ஒன்று ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருப்பார்ல அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்படி நடக்கும்னு நாங்கள் சத்தியமாக இதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது இவருக்கு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா இப்போ தான் வந்து ஜிம்முக்கெலாம் போயிட்டு வந்து மறுபடியும் அவரோட வந்து அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ரோபோசங்கர் அண்ணாக்கு வந்து ஆல்ரெடி உடம்பு சரியாமல் மஞ்சகாமலை வந்து உடம்புலாம் பயங்கரமாக இழைச்சி போய் இப்படி குச்சி மாதிரி இருப்பார். அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் மீண்டும் பழைய உடம்புக்கு நம்ம விஸ்வாசம் படத்தில் பார்த்தப்ப எப்படி உடம்பு வச்சுருந்தாங்களோ அதே கெட்டப்பில் வந்தாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இந்துஜாக்கா வந்து ரோபோசங்கர் அவங்கள பார்த்து சொன்ன விஷயம் தான் நான் சொல்கிறது. ஸோ அவங்க வந்து அப்படி சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க எங்கள் அப்பா சிங்கம் மாதிரி இருந்தார், மஞ்சகாமலா இருந்தப்போ இறந்துருவாங்கன்னு நினச்சப்போ இப்படி ஒரு உடம்பு உருக்கி எங்கள் அப்பா இறந்துருவாரோன்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன். இப்போ என் அப்பா என் கண்ணு முன்னாடி சிங்கம் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. அந்த வீடியோலாம் நான் பார்க்கும்போது உண்மையாகவே நானுமே கண் கலங்கி தான் அந்த வீடியோ எல்லாமே பார்த்தேன். எல்லாரும் வெளியிருந்து பார்க்குறவங்க எப்படி வேணாலும் அந்த ஃபேமிலி பேசலாம், எப்படியோ பேசிட்டு போகலாம். ஏன் எங்களுக்கு எல்லாமே எவ்வளோ பேர் என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்க, நாங்கள் என்ன கஷ்டப்பட்டுருக்கோன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஒரு நாளும் சாப்பிடாம மன உளைச்சலில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்போலாம் நானே ரீசெண்ட் டைமில் என்ன நினைக்கிறேன், நம்ம சோஷியல் மீடியாவில் வராமே இருந்திருக்கலாமோ, இவ்வளோத்துக்கு நம்ம டெய்லியும் பார்த்துட்ருக்கோம், இது தேவையாடா நம்மளுக்குலான்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். அப்போ வந்து அவங்க வந்து அப்போது சின்னதுலேருந்தே அவங்க ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட 15-17 வருஷமாவே வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த வந்து அதுக்கப்புறம் சின்னத்திரை வந்து சின்னத்திலேருந்து அதுக்கப்புறம் வெள்ளித்திரைக்கு போய் இப்போ நல்லா ஒரு ஃபேம் கிடைச்சி நல்லா இருக்காங்கங்கிற பட்சத்தில் சடனா இப்படி ஒரு நியூஸ் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். எல்லாருக்குமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க இருக்கும் போது அது யாரா வேணாலும் இருக்கட்டும், நடிகர் நடிகைங்க, நம்ம கூட பிறந்த நம்ம அம்மா அப்பா, நம்மளோட எதிரிங்க, யாரா துரோகிங்க யாரா வேணாலுமே இருக்கட்டும், ஆனா அவங்க இருக்கும் போதே அவங்கள மதிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க அவங்கள மதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க இல்லாம போயிடுவாங்க. அதனால எல்லாரையுமே நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்க பாருங்க. எவ்வளோ உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு மனஸ்தாபம் எது இருந்தாலுமே சரி, அந்த நிமிஷம் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவங்கள்ட்ட போய் பேசிடுங்க. நீங்க ஒரு ஈகோ பார்த்துக்கிட்டு பேச்சுவார்த்தை இல்லாம சரி அப்புறம் பேசிக்கலாம் நாள் தள்ளுனீங்கன்னா நாள் தள்ளுனதாவே இருக்கும். கடைசி நீங்க போய் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க இல்லாமலே போயிடலாம். குட்டி ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்தீங்கன்னா போதும், அந்த பிரேக் பெருசாக தான் பார்க்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்டேயே வச்சுக்கணும். அதை நம்ம எப்படி சரி பண்ணி வச்சுக்கணுமோ அப்படியே வச்சுக்கணும். டைம் கொடுக்கணும், பக்கத்துலேயே இருக்கணும். பட் ஆனால் அதை தாண்டி நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிலாம் சொல்கிறீங்களா, அது கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஒரு சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் நிறைய சதவீதம் பார்த்திங்கன்னா அது வந்து இன்னும் விரிசல் அதிகமாகத்தான் பார்க்கும் அந்த ரிலேஷன்ஷிப். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவ சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அட்லீஸ்ட் உங்கள் கூட பழகிருக்காங்க, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நீங்கள் அவங்க 2 பேர் க்ளோஸாக இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த எத்திக்ஸோட பேசி பழகுங்க. நீங்கள் என்ன தான் ஒரு வாழ்க்கையை கடந்து போயிருந்தாலும் பின்னாடி கடந்து வந்த பாதையும் திரும்பி பாருங்கள். ஸோ வந்து நான் ரொம்ப ஹர்ட் ஆகிற விஷயம் இவர் விஷயத்தில் நான் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கேன். அதனால தான் டக்குன்னு ஆகாயோ நம்ம ஒரு வீடியோ பேசி போடலாம் அப்படின்ற மாதிரி நான் பேசி போட வந்தேன். ஆனால் எனக்கே வந்து இதை உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இவர் உண்மையுமே இந்த மாதிரி ரெஸ்ட் இன் பீஸ் ஆகிட்டாரா, ரெப் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அந்த சிந்தனை எங்களுக்குள்ளே இருக்கு, வருதவே இறந்துட்டாங்களா இல்லை நம்ம தப்பா ஏதோ சொல்லிடுவோமோ அப்படின்னு இந்த நமக்குள்ளே. ஆனால் அவங்க இறந்துட்டாங்கிற விஷயம் இன்னாரும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அப்படி இருந்தும் எங்களால் அதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. பட் எனிவே எது இருந்தாலும்
நான் சொன்ன மாதிரி தான் எல்லாரையும் நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்க பாருங்க. நீங்க அதுக்கப்புறம் போய் பேசணும்னு நினைச்சாலும் யாராலையும் போய் பேச முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்களே இருக்கோம், இப்போ நல்லா உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கே எதனா ஒன்று ஆயிடுமா, நம்ம தூங்கி நாளைக்கு விடிகிற பொழுது நமக்கு நிரந்தரமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. படுக்கிற பொழுது நான் எப்பவுமே படுத்து தூங்கி எழுந்துக்கும் போது சொல்ற ஒரு விஷயம், நாளைக்கு விடிகிற பொழுது எனக்கு நல்லபடியா கொடுத்துரு, நான் உசுரோட இருந்தா போதும் இப்படிங்கிற அந்த காலத்தை நாங்கள் எப்படி தள்ளிக்கணும்னு தெரியும். எங்களுக்கு தேவை எங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க கடவுளேன்னு தான் நினைப்போம். நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் இப்போ ரீசெண்ட் டைமில் நான் சில தப்பு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நானுமே வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம காதுக்கு வரும்போது நான் நினைக்கிற விஷயம் என்னென்னா, நம்மளை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்மளாம் எவ்வளோ நாள் இருப்போம்னு தெரியாது, எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிப்பேன். பட் ஆனால் நான் நிறைய டைம் வந்து நைட்டில் ப்ரேயர் பண்ணிட்டு தான் தூங்குவேன். சம் டேஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 years 3 yearsஸாக நான் அதை பண்ணுறது இல்லை லாஸ்ட்டு. ஸோ அதை ரிப்பீட்டடாக நான் மறுபடியும் என் லைஃப்பில் காய் வந்ததுலேருந்து இன்னிலேருந்து பண்ணலான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவர் வந்து இறந்துட்டாருன்றத சீரியஸாகவே என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாமல் இருக்காங்க. கவி என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சா, கவியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது, அதால் அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் மட்டுமே தான் அவங்க அப்படி இருக்காங்க. ஏன்னா நானுமே ஒரு காமெடி ஜோனர் தான், எனக்கு ஃபன் பண்ண தான் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், ஏன்னா ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு போவோமே, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, பரவாயில்ல விடு ஒரு வாரமாக சிரிச்சுட்டு போவோமே. 10,000 கடை இருக்குது தான், நம்ம தான் போய் அடைக்க போகிறோம், நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம், நம்ம தான் நொங்க போகிறோம். அதுக்கு நம்ம ஏன் அது உள்ளே போயிடணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணி சிரிப்போமே, ஃபன் பண்ணலாமே. எவ்வளோ பேர் லைவுக்கு வரீங்க, கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வரீங்க. 2 லட்சம் பேரில் எவ்வளோ பேர் கேர்ள்ஸ் தான் 95% வரீங்க. எல்லாரும் வந்து ஏதோ ஒரு கஷ்டம். இப்போ கூட நான் இந்த லைவ் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாப்பா வந்து நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும், எனக்கு அப்படியே செத்துலாம் போல் இருக்கு அப்படி இப்படின்னு பேசுறாங்க. சொல்லு பாப்பான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ அவங்க மெசேஜ் எனக்கு பண்ணி வைப்பாங்க, நான் வந்து இந்த மாதிரி உன்னை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி நான் சொல்லி வச்சிருக்கேன். ஸோ வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப தப்பாக நினச்சிக்கிறீங்க, அப்போல்லாம் நினைக்காதீங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் ஒரு ஸ்டேஜுக்கு வராங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு வலி வேதனை, எல்லாருக்குள்ளேயும் ஒரு கஷ்ட நஷ்டம் இருக்கும். அதனால யாரையுமே ஈஸியா வெளி தோற்றத்தை வச்சு அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. விஷயம் இருக்கும். ஸோ அது ஒண்ணுதான். இதே பேசிட்டே தான் இருக்கும். எனிவே விஷயம் சொல்லிக்கணும்னா, யாரையும் கை விட்டுறாதீங்க. இருக்கிறப்போ இல்லாத அருமை போனதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு பேசினாலும் கிடைக்காது. இருக்கிறப்பயே அவங்க நம்ம கூட நல்லபடியா வச்சுக்கோங்க. அது யாரா வேணாலும் இருக்கட்டும், எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பா வேணாலுமே இருக்கட்டும், இருக்கும் போதே கூட வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு செய்யறது, உங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும், உங்க கூட படுத்த எழுந்த பொண்டாட்டி ஆகட்டும், பெண் ஜாதியாகட்டும்னு சொல்ல வந்தேன், அவங்களா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ படுத்துறீங்களோ அவங்கள, அது உங்களுக்கு ஒரு நாள் திரும்பும். அதை மட்டும் நீங்கள் மறந்துடாது. இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் சோறு போடாமல் ஒரு ஆசிரமத்தில் கூட்டு போய் விடுறீங்க, இல்லை அவங்க வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறீங்க, இல்லை வீட்டிலே வச்சு அவங்களுக்கு சோறு போடாமல் கொடுமைப்படுத்துறீங்க. இதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க இங்கே. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி பண்ணுறது நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு பண்ணுவாங்க. நம்ம தாத்தா பாட்டி இப்படி தானே பண்ணாங்க, நம்ம அப்பா இப்படி தான் நம்ம வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களையும் அந்த இடத்துல தான் வைப்பாங்க. அதனால் பார்த்து உஷாராக வாழ கற்றுக்குங்க. நீங்கள் விதைக்கிறது தான் நாளைக்கு அறுவடையாகும். ஸோ அது வந்து யாரும் மறந்துடாதீங்க. எனிவே ரோபோ சங்கர் டாடி ரொம்ப ரொம்ப மிஸ் யூ. நிறைய விஷயம் இருக்குது, பட் ஆனால் என்னால் பேச முடியல. ஒரு ஆழ்ந்த இரங்கல் நம்ம ஜிகே ஃபேமிலியில இருந்து எல்லாரும் சேர்த்து அவங்களுக்கு சொல்லிக்கணும். மெயினாக நம்ம ரோபோ சங்கர் அண்ணா அவங்க ஃபேமிலிக்கு என்ன சொன்னாலும் ஈடாகாது இந்த நேரத்தில். ஸ்டே ஸ்ட்ராங்காக இருங்க, மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க, பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸ்டே ஸ்ட்ராங்காக இருங்கப்பா. என்றைக்குமே வந்து நல்லா உங்களுக்கு இந்த உலகத்தில் அதிகமாக இடம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு இதுக்கு மேலே அது எப்படி விரிவாக சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ வந்து ஓகே, நல்லா இருந்துட்டோம் அப்படின்னாலே கடவுளுக்கே பொறுக்காமல் போயிடுது. என்ன நீ நல்லா இருக்க, நீ இருக்கக்கூடாதே அப்படின்ட்டு அவரே கூப்பிட்டுக்கிறாரோ அப்படின்னு ஃபீல் ஆகிடுது. ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எந்த மாதிரி கண்டென்ட் பண்ணலான்றதையும் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் கருத்து என்னவோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ லாட்டா. பை பாய்.